صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ததப்புருல் குர்ஆனை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் உலக பொதுமறையாம் அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள அறிவியல் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே கால்நடைகளை பற்றியும் பல விலங்குகளை பற்றியும் பல பறவைகளை பற்றியும் சில உயிரினங்களை பற்றியும் பேசுகின்றார். விலங்கியல் சம்பந்தமான செய்திகள் அல் குர்ஆனிலே அதிகமாக காணப்படுகிறது. விஞ்ஞானம் தோன்றுவதற்கு முன்பே அந்த கால்நடைகள் குறித்தும் விலங்குகள் குறித்தும் பறவைகள் குறித்தும் அல் குர்ஆனிலே அல்லாஹ் மிக தெளிவாக பேசியிருக்கின்றார். ஒரு வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். திருக்குர்ஆனுடைய 88வது வசனம், 88வது அத்தியாயம் 17வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத். ஒட்டகத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அதிலே அது எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டகத்தை சிந்தித்து பார்க்குமாறு நமக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றார். ஒட்டகம் என்பது பாலைவனத்தில் வாழக்கூடிய ஒரு விலங்கு. பாலைவன பகுதிகளிலே வாழக்கூடிய மனிதர்களுக்கு ஒட்டகம்தான் போக்குவரத்து வாகனம். ஏனென்றால் அந்த பாலைவன மணலிலே ஒட்டகம் அல்லாத மற்ற எந்த உயிரினங்களும் விலங்குகளும் கால்நடைகளும் அந்த பாலைவன மணலிலே நடக்கவே முடியாது. மனிதன் உள்பட ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், யானையாக இருக்கட்டும், எந்த உயிரினங்களும் ஒட்டகம் வாழக்கூடிய பாலைவன பகுதிகளிலே அவைகளால் நடக்கவே முடியாது. சுமைகளை சுமந்து செல்லக்கூடிய வாகனம். பாலைவன பகுதிகளிலே வாழக்கூடிய மக்கள் தங்கள் சுமைகளை பொருட்களை சுமந்து செல்வதற்கு ஒட்டகத்தை தான் அவர்கள் பயன்படுத்துவார்கள். இதனால்தான் அந்த ஒட்டகத்திற்கு பாலைவன கப்பல் அப்படிங்கிற பெயரே வந்தது. 5000 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த ஒட்டகம் மனிதர்களால் வளர்க்கப்படுகின்ற ஒரு விலங்கு என்பதையும் விலங்கியல் நிபுணர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப மனிதர்கள் சவாரி செய்வதற்கும் தங்கள் பொருள்களை சுமந்து செல்வதற்கும் இந்த ஒட்டகத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த ஒட்டகத்தின் உயரம் 6 அடி முதல் 7 அடி வரையிலும் இருக்கும். இதன் ஆயுட்காலம் 15 வயது முதல் 50 வயது வரையிலும் இதனுடைய ஆயுள் காலம். பகல் நேரங்களிலே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு உயிரினம்தான் இந்த ஒட்டகம். பாலைவன மணலிலே ஹாயாக அது நடந்து செல்லும். தரைப்பகுதிகளிலே நாம் சர்வசாதாரணமாக அசாதாரணமாக நாம் நடந்து செல்வதை போன்று அந்த ஒட்டகம் பாலைவன மணலிலே சர்வசாதாரணமாக அடியெடுத்து வைக்கும். இதனுடைய ஒரு சிறப்பு என்னவென்றால்
15 நிமிடங்கள்ல 20 காலன் தண்ணீரை குடித்துவிடும். 15 நிமிஷத்துல 20 காலன் தண்ணீர். ஒரு காலன் என்று சொன்னால் 4 லிட்டர். 4 லிட்டர் தண்ணீருக்குத்தான் ஒரு காலன் என்று சொல்வார்கள். 15 நிமிஷத்துல 20 காலன் தண்ணீரை, அதாவது 80 லிட்டர் தண்ணீரை இந்த ஒட்டகம் குடித்துவிடும். பல நாட்கள் தண்ணீர் இல்லாமல் வாழ்வதற்கு இந்த ஒட்டகத்தால் மட்டுமே முடியும். அது எப்படி முடியும்? ஒட்டக ஓட்டிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, நீண்ட தூரம் பயணம் செல்வதற்கு முன்னால் இந்த ஒட்டகத்திற்கு உணவாக உப்பை கொடுப்பார்கள். உப்பை தின்றவன் தண்ணீர் குடிப்பான். அது ஒரு பழமொழியே இருக்கிறது. இந்த ஒட்டகம் உப்பை சாப்பிட்ட பின்னால் அதற்கு தண்ணீர் தேவைப்படும். உடனே என்ன செய்வாங்கன்னா, ஒட்டக ஓட்டிகள் அதற்கு தண்ணீரை கொடுப்பார்கள். கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் ஒட்டகம் தண்ணீரில் வாய் வைக்குமானால் குறைந்தது 100 லிட்டர் தண்ணீரை அது குடித்துவிடும். 100 லிட்டர் தண்ணீரை குடித்துவிடும். ஒட்டகத்தினுடைய வயிறு இருக்குத, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை 3 பகுதிகளாக படைத்திருக்கின்றார். 3 பிரிவுகளாக அந்த வயிறு செயல்படுகிறது. முதலாவது வயிற்றிலே அந்த ஒட்டகம் தான் சாப்பிடுகின்ற உணவை சேமித்து வைத்துக் கொள்ளும். இரண்டாவது, அந்த வயிற்றினுடைய இரண்டாவது பகுதி இருக்குத, அந்த வயிற்றில் உணவை ஜீரணம் செய்வதற்கு தேவையான திரவங்கள் சுரப்பதற்காக அல்லாஹ் படைத்திருக்கின்றார். சில திரவங்கள் அதிலே சுரக்கும். அந்த திரவங்கள் தான் ஒட்டகத்தினுடைய உணவை ஜீரணமாக்குகிறது. அப்ப அந்த திரவங்கள் சுரப்பதற்கென்றே இரண்டாவது பகுதி. மூன்றாவது வயிற்றில் அசை போடப்பட்ட பண்டங்கள் ஜீரணமாகின்றது. அசை போடப்பட்ட அந்த பண்டங்கள் எல்லாம் ஜீரணமாகிவிடும். இந்த முதல் 2 வயிறுகள்ல சிறு சிறு பைகளாக இறைவன் படைத்திருக்கின்றான். பைகள் தொங்கும். அந்த பைகளுக்கு ஒரு மூடியும் இருக்கும். ஒட்டகம் அருந்தக்கூடிய நீர்கள் எல்லாம் அந்த பைகளிலே சேமித்து வைக்கப்படும். பைகள் நிரம்பிய பின்னால் அதில் இருக்கின்ற அந்த தசைகள் பைகளை மூடிவிடும். தசைகள் தானாகவே அந்த பைகளை மூடிவிடும். தண்ணீர் வெளியே வராமல் இருப்பதற்காக இறைவன் அந்த ஏற்பாடை செய்திருக்கின்றார். தண்ணீர் தேவைப்படுகின்ற பொழுது, ஒட்டகத்திற்கு தண்ணீர் தேவைப்படுகின்ற பொழுது தானாகவே அந்த தசைகள் திறந்து கொள்ளும். இப்போ ஒட்டகம் தனக்குள்ளால் இருக்கின்ற தண்ணீரை அது அருந்திக் கொள்ளும். ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. ஒட்டகத்தை தவிர வேறு எந்த ஜீவராசிகளுக்கும் இந்த படைப்பை, அமைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தவே இல்லை. ஒரு ஒட்டகம் மெல்ல அதிக பாரம் ஏற்றாமல் அது இருக்குமானால் அந்த ஒட்டகத்தின் பைகளிலே சேமித்து வைக்கப்பட்ட தண்ணீர் 10 நாட்களுக்கு அதற்கு போதுமாகும். 10 நாளைக்கு தேவையான தண்ணீரை நம்ம வெளியூர்களுக்கு செல்லும்போது ஒரு பாட்டிலில் கொண்டு போகிறோம். ஒரே நேரத்தில் நாம் குடிச்சிருந்தோம். ஆனால் இயற்கையிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஒட்டகங்களின் வயிறுகளிலே பைகளை உருவாக்கி அந்த பைகளில் சேமித்து வைக்கப்பட்ட தண்ணீர் ஆகிறது 10 நாட்களுக்கு போதுமான அளவுக்கு அங்கே தண்ணீரை அல்லாஹ் சேமித்து வைக்கின்றார். ஒட்டகத்தின் வேகம் 1 மணி நேரத்திற்கு 40 கிலோமீட்டர். இன்றைக்கு உலகத்திலே 1.5 கோடி ஒட்டகங்கள் இருப்பதாக விலங்கியல் நிபுணர்கள் நமக்கு அந்த எண்ணிக்கையை சொல்லி காட்டுகின்றார். இன்னும் ஒட்டகத்தை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கலாம். அதனுடைய இரத்தம், அதனுடைய அணுக்கள், அதனுடைய மூட்டுக்கள், அதனுடைய கண்கள், கண் இமைகள், மூக்கினுடைய துவாரங்கள், ஒட்டகத்தினுடைய திமில்கள், ஒட்டகத்தின் பால்,
ஒட்டகத்தின் இறைச்சி, ஒட்டகத்தின் எலும்புகள், இப்படியாக ஒட்டகத்தின் முடிகள், இப்படியாக நாம் சிந்தித்து பார்த்தால் ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். இவ்வளவு அற்புதங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டகத்திலே வைத்திருக்கின்றார். இதையெல்லாம் மனிதன் எப்படி சிந்தித்தான்? 88வது அத்தியாயத்தில் 17வது வசனத்திலே அல்லாஹ் ஒட்டகத்தை சிந்திக்குமாறு மனித சமுதாயத்திற்கு கட்டளையிட்டார். விலங்கியல் நிபுணர்கள் இந்த ஆயத்தை பார்க்கிறார்கள், ஒட்டகத்தை சிந்திக்கிறார்கள். அவர்கள் ஒட்டகத்தை அணு அணுவாக ஆய்வு செய்து நாம் இப்ப சொன்ன கருத்துக்களை எல்லாம் விஞ்ஞானிகள் வெளியிடக்கூடிய ஒரு காட்சியினை நாம் பார்த்து வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்கள்ல ஒட்டகத்தினுடைய மற்ற சிறப்புகளை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل